அபாகலப்ஸ் தொடங்குவதற்கு முந்தைய நாள். என் பூனையுடன் நான் பல மாதங்களாக கஷ்டப்பட்டு மாற்றியமைத்திருந்த என் ஆர்விக்குள் மறைந்து இருந்தேன். இந்த வாழ்க்கையில் நான் சாக விரும்பவில்லை. அதனால் தான் அபாகலப்ஸ் வருவதற்கு முன்பே தேவையான பொருட்கள் அனைத்தையும் மாதக்கணக்கில் சேமித்து வைத்திருந்தேன். திடீரென்று என் கண்கள் திறந்தன. என்னைச் சுற்றி இருந்தது நான் நன்கு அறிந்த அந்த ஆர்வியின் உட்புறம். நடுங்கிக் கொண்டிருந்த கைகளால் உடனே என் போனை எடுத்து பார்த்தேன். காலை 9 மணி. மே 20. ஆண்டு 2025. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. நான் மீண்டும் பிறந்துவிட்டேன். என் முந்தைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்த அதே நாளுக்கு. ஜாம்பி அபாகலப்ஸ் தொடங்குவதற்கு சரியாக 3 மணி நேரத்திற்கு முன்பு நான் திரும்பி வந்திருந்தேன். என் முந்தைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை என்னால் மறக்கவே முடியாது. என் ஹாஃப் சிஸ்டர் மெங் கிங் வாவும் அவளுடைய வருங்கால கணவன் ஜி ஜின் ஷென் மும் சேர்ந்து எனக்கு கொடுத்த பாலில் தூக்க மாத்திரைகளை கலந்திருந்தார்கள். நான் பல கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த ஆர்வியையும் அவர்கள் திருடிக்கொண்டார்கள். அதன் பிறகு என்னை தெருவில் சாக விட்டுவிட்டார்கள். நான் 3 வருடங்கள் அந்த அபாகலப்ஸ் நரகத்தில் உயிர் பிழைக்க போராடினேன். ஆனால் இறுதியில் ஒரு கூட்டம் ஜாம்பீஸ்க்கு நடுவில் நான் இறந்துவிட்டேன். அதே நேரத்தில் மெங் கிங் வாவும் ஜின் ஷென் மும் நான் உருவாக்கிய ஆர்வியில் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என் உணவை சாப்பிட்டுக் கொண்டு என் வீட்டை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் சொகுசாக வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த முறை அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்கப் போவதில்லை. ஆர்வியிலிருந்து வெளியே வந்த நான் நேராக என் குடும்பத்தின் விலவுக்குள் நடந்து சென்றேன். லிவிங் ரூம் இல் 4 பேர் ஒன்றாக அமர்ந்து சிரித்துக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி போல அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் நான் உள்ளே நுழைந்தவுடன் அந்த சூழ்நிலையே மாறிவிட்டது. அனைவருடைய கண்களும் என்னை நோக்கி திரும்பின. அப்போது மெங் கிங் வா ஒரு ஸ்மாக் ஸ்மைல் உடன் என்னை பார்த்தாள். அக்கா, ஜின் ஷென்க்கும் எனக்கும் மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடைத்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டே எனக்கு வெட்டிங் கேண்டி கொடுத்தாள். அவள் ஏன் அப்படி செய்கிறாள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஜின் ஷென் சிறு வயதிலிருந்தே நான் காதலித்த மனிதன். அவர்கள் இருவரும் எப்போது எனக்கு தெரியாமல் ஒருவருக்கொருவர் நெருக்கமானார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் முகத்துக்கு நேராக நின்று இப்படிச் சிரிக்கும் அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருந்தது. முந்தைய வாழ்க்கையில் இருந்த என்னைப் போல நான் அவர்களுடன் சண்டை போடவில்லை. ஏனென்றால் இப்போது எனக்கு வீணடிக்க நேரமில்லை. என்னிடம் இருந்தது வெறும் 3 மணி நேரம் மட்டுமே. அந்த 3 மணி நேரத்திற்குள் என் ஆர்வியை வேறு இதத்திற்கு மாற்ற வேண்டும். அதோடு அபாகலப்ஸ்க்கு தேவையான கடைசி பொருள் வரை வாங்க வேண்டும். நான் என் பூனை டாக்ஸ் வே தூக்கிக் கொண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினேன். என் அப்பா மெங்ஹா யுவான் என்னை தடுத்து நிறுத்த முயன்றார். மீண்டும் இங்கே வரவேண்டாம் என்று அவர் கோபமாக கத்தினார். நான் மனதுக்குள் சிரித்துக்கொண்டேன். நிச்சயமாக நான் மீண்டும் வரப்போவதில்லை. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர் தொடர்ந்து கத்தினார். உன்னை போன்ற ஒரு மகள் எனக்கு இனிமேல் தேவையில்லை. ஆனால் நான் திரும்பி பார்க்கவே இல்லை. மெங் கிங் வா மட்டும் அங்கே நின்று கொண்டு ஸ்மாக் எக்ஸ்பிரஷன் உடன் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டதாகவும் இனி குடும்பத்தின் சொத்து முழுவதும் தன்னுடையதாகிவிடும் என்றும் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாது இன்னும் சில மணி நேரங்களில் உலகமே மாறப்போகிறது. நான் நகரத்தின் மிகப்பெரிய மால்க்கு சென்றபோது மணி காலை 9 மணி 28 நிமிடங்கள். ஜாம்பி அபாகலப்ஸ் தொடங்க இன்னும் 2 மணி நேரம் 33 நிமிடங்கள் தான் இருந்தன. நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. நான் ஒரு பெரிய ஷாப்பிங் கார்ட் எடுத்துக்கொண்டு சூப்பர்மார்க்கெட் க்குள் ஓடினேன். அங்கிருந்த ஊழியர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் எனக்கு யாரைப் பற்றியும் கவலை இல்லை. முதலில் ஃப்ரெஷ் மீட் செக்ஷன் க்கு சென்றேன். 10 பவுண்ட்ஸ் லாம், 10 பவுண்ட்ஸ் பீஃப் பிரிஸ்கட், 10 பவுண்ட்ஸ் போக், அதோடு 10 பவுண்ட்ஸ் ஃபிஷ் மற்றும் ஷ்ரிம்ப். எனக்கு கிடைத்ததை எல்லாம் கார்ட் க்குள் போட்டுக்கொண்டே சென்றேன். இன்னும் அதிகமாக வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் என் ஆர்வியின் ஃப்ரீசர் இல் சுமார் 50 பவுண்ட்ஸ் மீட் மட்டுமே வைக்க முடியும். அதனால் அடுத்ததாக கிரெயின்ஸ் செக்ஷன் சென்றேன். 10 பேக்ஸ் ஃப்ளவர், 10 பேரல்ஸ் ஆயில், 50 பேக்ஸ் சால்ட். சீசனிங் செக்ஷன் இல் இருந்த பொருட்களையும் கிட்டத்தட்ட அனைத்தையும் எடுத்துக்கொண்டேன். கார்ட் முழுவதும் நிரம்பியதும் அதை செக் அவுட் கவுண்டருக்கு தள்ளிச் சென்றேன். அதற்கு பிறகு இன்னொரு எம்டி கார்ட் எடுத்துக்கொண்டு மீண்டும் உள்ளே சென்றேன். இந்த முறை ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மற்றும் அன்றாட தேவையான பொருட்கள் அனைத்தையும் சேகரித்தேன். மேலும் வேர்ஹவுஸ் லிருந்து 35 பேரல்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் ஆர்டர் செய்தேன். எல்லாவற்றிற்கும் என் கார்டு மூலம் பணம் செலுத்தினேன். அப்போது மேனேஜர் என்னிடம் வந்து இந்த அளவு பொருட்களை எங்கே டெலிவர் செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் மால் என்ட்ரன்ஸ் சுட்டிக்காட்டினேன். அங்கே பிங்க் ஆர்வி ஒன்று நிறுத்தியிருக்கிறது. அதில் தான் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். ஊழியர்கள் உடனே என் பொருட்களை ஆர்விக்குள் ஏற்ற ஆரம்பித்தார்கள். எல்லாம் முடிந்ததும் நான் போனை எடுத்து பார்த்தேன். இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருந்தது. உடனே அருகிலிருந்த ஃபார்மசி க்குள் ஓடினேன். என்ன மருந்து என்று லேபிள் படித்து பார்க்க கூட நேரமில்லை. ஷெல்ஃப் இல் இருந்த மருந்துகளை எல்லாம் எடுத்துக்கொண்டே சென்றேன். ஃபார்மசி கிளாக் என்னை தடுக்க முயன்றாள். ஆனால் நான் அவளை பார்த்து இப்போது எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கொள்கிறேன். இதற்கான விலையை விட 10 மடங்கு பணம் கொடுக்கிறேன். டீல் என்று கேட்டேன். அவள் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தாள். பிறகு வேறு வழியில்லாமல் சம்மதித்தாள். நான் பல பாஸ்கட்களை மருந்துகளால் நிரப்பினேன். பிறகு என் போனை எடுத்துக்கொண்டு நேரடியாக 5 லட்சம் பணம் டிரான்ஸ்ஃபர் செய்தேன். உண்மையில் வாங்கிய பொருட்களின் மொத்த விலை 100,000 கூட தாண்டவில்லை.
அதை பார்த்த கிளாக் அதிர்ச்சியடைந்தாலும் உடனே எல்லாவற்றையும் பேக் செய்ய ஆரம்பித்தாள். ஃபார்மசி யை விட்டு வெளியே வந்ததும் அடுத்ததாக க்ளோதிங் ஸ்டோர் க்கு சென்றேன். தேவையான உடைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டேன். அதற்கு பிறகு பேக் ஷாப் க்கு சென்று டாக்ஸ் வே க்காக 50 கிலோ கேட் ஃபுட் மற்றும் டிவார்மிங் மெடிசன் வாங்கினேன். இறுதியாக ஆர்விக்கு திரும்பி வந்தபோது நேரம் மிகவும் ஆகிவிட்டது. நான் கதவை பூட்டினேன். இனி அபாகலாப்ஸ்க்கு நான் முடிந்தவரை தயாராக இருந்தேன். அந்த நேரத்தில்தான் ஆர்விக்கு வெளியே இருந்து ஒரு பயங்கரமான அலறல் கேட்டது. நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். ஒரு மியூட்டேட்டட் மேல் காப்ஸ் சாலையில் இருந்த ஒரு பெண்ணின் மீது பாய்ந்தது. அந்த ஜாம்பி அந்த பெண்ணை கடித்ததும் அவள் உடல் நடுங்கியது. சில நொடிகளில் அவளுடைய சுவாசம் நின்றுவிட்டது. ஆனால் அதற்கு பிறகு நடந்ததுதான் உண்மையான நைட்மேர். அந்த பெண் மீண்டும் எழுந்தாள். அவளும் ஒரு ஜாம்பி ஆக மாறியிருந்தாள். அவள் அருகிலிருந்த மற்ற மனிதர்களை நோக்கி பாய்ந்தாள். சில நொடிகளில் அந்த தெரு முழுவதும் அலறல்களாலும் குழப்பத்தாலும் நிரம்பியது. ஆனால் நான் மட்டும் ஆர்விக்குள் அமைதியாக நின்று கொண்டு அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு இளைஞன் சூப்பர்மார்க்கெட்டிலிருந்து வெளியே ஓடி நேராக என் ஆர்விவை நோக்கி வந்தான். அவனை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். சில நேரத்திற்கு முன்பு என் வாட்டர் பேரல்ஸ் ஆர்விக்கு கொண்டு வர உதவிய அதே இளைஞன். அவன் ஆர்வியை அடைந்ததும் கதவை பலமாக தட்டத் தொடங்கினான். அவனுடைய கண்களில் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற டெஸ்பரேட் ஹோப் இருந்தது. அவன் என்னை பார்த்தான். அவனுடைய முகத்தில் ஒரு கேள்வி இருந்தது. என்னை உள்ளே விடமாட்டாயா? ஆனால் நான் அசையவே இல்லை. அவன் ஏன் அப்படி பார்த்தான் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவனுக்கு உதவ முடியும். ஆனால் என் முந்தைய வாழ்க்கை எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. அபாகலாப்ஸ் இல் இரக்கம் காட்டுவது சில நேரங்களில் உங்கள் மரணத்திற்கே காரணமாகிவிடும். அடுத்த நொடியில் பல ஜாம்பீஸ் அவன் மீது பாய்ந்தன. நான் அந்த காட்சியை பார்க்காமல் திரும்பிக் கொண்டேன். என் அருகில் டாக்ஸ் வே மட்டுமே இருந்தது. இந்த அபாகலாப்ஸ் இல் எனக்கு முக்கியமான உயிர்கள் ஏற்கனவே இந்த ஆர்விக்குள் இருந்தன. வெளியில் இருந்த அந்த இளைஞனின் கண்கள் மெதுவாக மாறின. அவனும் ஜாம்பி ஆக மாறிவிட்டான். ஆனால் அவன் இன்னும் என் ஆர்வி கதவை தட்டிக்கொண்டே இருந்தான். அந்த சத்தம் என்னை மேலும் மேலும் எரிச்சலடைய செய்தது. இறுதியில் நான் ஸ்டோரேஜ் கியூபக்கல் சென்று ஒரு ஷவல் எடுத்தேன். ஜன்னலை சிறிதளவு திறந்தேன். பிறகு முழு சக்தியுடன் ஷவல் வீசினேன். ஜாம்பி கீழே விழுந்தது. அந்த நேரத்தில் என் மனதுக்குள் ஒரு மெக்கானிக்கல் வாய்ஸ் ஒலித்தது. டிங். RV system linked. Zombie killed. New player reward. RV is now permanently immune to all damage. Mission. Submit 1 crystal core. Reward. 1 cubic meter of expandable space. நான் அங்கேயே உறைந்து நின்றேன். என் கண்கள் பெரிதாகின. RV சிஸ்டம். அது உண்மையிலேயே இருந்தது. அப்போதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் புரிந்தது. என் முந்தைய வாழ்க்கையில் மெங்கிங் வா ஏன் இவ்வளவு வசதியாக வாழ்ந்தாள் என்பதற்கான காரணம் இதுதான். இந்த RV சிஸ்டம் அவளிடம் ஏற்கனவே இருந்திருக்க வேண்டும். என் முன் ஒரு வர்ச்சுவல் ப்ளூபிரிண்ட் தோன்றியது. அதில் RVயின் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் காட்டப்பட்டது. ஒவ்வொரு இடத்தையும் விரிவுபடுத்த முடியும். அதாவது என்னால் முடிவில்லாத அளவுக்கு ரிசோர்சஸ் சேமிக்க முடியும். நான் ஒரு சாதாரண RVயில் இல்லை. ஒரு நகரும் ஃபார்ட்ரஸ் க்குள் இருந்தேன். மேலும் இந்த RV முழுமையாக டேமேஜ்க்கு இம்யூன். அதோடு சவுண்ட் ப்ரூஃப் ஆகவும் இருந்தது. இதை கேட்டதும் என் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. கிறிஸ்டல் கோ. அபாகலாப்ஸ் ஆரம்பித்த முதல் நாட்களில் 100 ஜாம்பீஸ் கொன்றாலும் ஒரு கிறிஸ்டல் கோ கிடைப்பதே அரிது. ஆனால் இப்போது எனக்கு அந்த சிஸ்டம் கிடைத்துவிட்டது. என் எதிர்காலம் முழுமையாக மாறிவிட்டது. நான் ஷவல் இல் இருந்த இரத்தத்தை கழுவிக்கொண்டிருந்தேன். அப்போது டாக்ஸ் வே காஃபி டேபிள் மீது அமர்ந்து என்னையே பார்த்து கொண்டிருந்தது. அந்த சிறிய பூனையின் இன்னோசன்ட் கண்களை பார்த்ததும் நான் அவளுடைய தலையை மெதுவாக தடவினேன். நாம் முதலில் வயிறு நிறைய சாப்பிடுவோம். அதற்கு பிறகு வெளியே போய் சில ஜாம்பீஸ் கொன்று கிறிஸ்டல் காஸ் எடுத்து வரலாம் என்று நான் சொன்னேன். டாக்ஸ் வே அதை கேட்டு பிடிக்காத மாதிரி ஒரு சிறிய சத்தம் எழுப்பியது. நான் கேபினட் திறந்து இப்போதுதான் வாங்கிய ஃப்ரெஷ் ஷ்ரிம்ப் எடுத்தேன். அதை பார்த்தவுடன் டாக்ஸ் வே இன் கண்கள் பெரிதாகின. அவளுக்கு ஷ்ரிம்ப் மிகவும் பிடித்திருந்தது. நான் ஃப்ரைட் சிக்கன் மற்றும் பியர் எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தேன். சில நிமிடங்களுக்கு பிறகு ஷ்ரிம்ப் சமைத்து ஒரு போல் இல் வைத்து டாக்ஸ் வேக்கு கொடுத்தேன். அவள் அதை மகிழ்ச்சியாக சாப்பிட ஆரம்பித்தாள். வெளியில் மக்கள் உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் அபாகலாப்ஸ் நடுவில் என் RVக்குள் அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். வெளியே ஓடிக்கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் இருந்த ஒருவர் திடீரென்று என் RVக்குள் பார்த்தார். அவருடைய கண்கள் அதிர்ச்சியில் பெரிதாகின. அபாகலாப்ஸ் நடந்து கொண்டிருக்கும்போது யாரோ ஒருவர் RVக்குள் அமைதியாக டிவி பார்த்து கொண்டும் பியர் குடித்துக் கொண்டும் இருப்பதை அவர் பார்த்திருந்தார். அவர் உடனே மற்றவர்களிடம் கத்தினார். குவேக். எல்லோரும் காஸ் க்குள் ஏறுங்கள். அவர்கள் பார்க்கிங் லாட் நோக்கி ஓடினார்கள். ஆனால் அவர்களால் அதிக தூரம் செல்ல முடியவில்லை. ஒரு ஜாம்பி அருகிலிருந்த கார் விண்டோ உடைத்து உள்ளே பாய்ந்தது. அந்த காட்சியை பார்த்ததும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த அபாகலாப்ஸ் இல் கார் க்குள் இருப்பது கூட பாதுகாப்பானது அல்ல. சிலர் மீண்டும் மால் க்குள் ஓடினார்கள். அவர்கள் என் கடந்து செல்லும்போது நான் மட்டும் அமைதியாக என் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து RVயை சுற்றி ஜாம்பீஸ் எதுவும் இல்லை என்பதை கவனித்தேன். ஜாம்பீஸ் பொதுவாக மனிதர்களின் வாசனையையும் அசைவையும் வைத்து அவர்களை கண்டுபிடிக்கும். அப்படியானால் இந்த RV உண்மையிலேயே என் வாசனையை முழுமையாக மறைக்கிறதா?
என்பதை சோதிக்க முடிவு செய்தேன். நான் சோஃபாவுக்கு அருகிலிருந்த ஜன்னலை சிறிதளவு திறந்தேன். அடுத்த நொடியில் ஒரு ஜாம்பி என்னை நோக்கி திரும்பி வேகமாக பாய்ந்தது. நான் உடனே ஜன்னலை மூடிவிட்டேன். அதன் பிறகு அந்த ஜாம்பி என்னை கண்டுபிடிக்க முடியாமல் குழப்பத்துடன் சுற்றித் திரிந்தது. அப்போது எனக்கு புரிந்தது. கதவுகளும் ஜன்னல்களும் முழுமையாக மூடப்பட்டிருந்தால் ஆர்விக்குள் இருக்கும் மனிதர்களின் வாசனையை ஜாம்பீஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இந்த ஆர்வி ஒரு உண்மையான பாதுகாப்பான ஃபார்ட்ரஸ். இப்போது ஜாம்பீஸ் வெளியே சுற்றிக் கொண்டிருந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என் ஆர்வி எந்த டேமேஜ் ஐயும் சந்திக்காது. அதனால் நான் ஒரு புதிய திட்டத்தை முடிவு செய்தேன். ஜாம்பீஸ் ஐ சுட முடியவில்லை என்றால் அவற்றை ஆர்வி யாலேயே மிதித்து அழித்து விடலாம். நான் டிரைவர் சீட் இல் அமர்ந்தேன். என்ஜின் ஐ ஸ்டார்ட் செய்தேன். எக்ஸலரேட்டர் ஐ முழு வேகத்தில் அழுத்தி முதல் ஜாம்பி மீது நேராக செலுத்தினேன். ஆனால் நான் முட்டாள்தனமாக ஒரு பெரிய ஹாட் இக்குள் பாயவில்லை. முதலில் ஹாட் அன் சுற்றுப்புறத்தை சுற்றி ஓடி தனியாக இருந்த ஜாம்பீஸ் ஐ ஒவ்வொன்றாக மோதினேன். ஒவ்வொரு ஜாம்பி யும் ஆர்வியின் சக்கரங்களின் கீழ் சிக்கியது. சாலையே சில நொடிகளில் பயங்கரமான குழப்பமாக மாறியது. அருகிலிருந்த கட்டிடங்களில் ஒளிந்திருந்த சர்வைவர்ஸ் ஜன்னல் வழியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்திருந்தார்கள். ஏனென்றால் ஒரு பெண் ஒரு ஆர்வியை ஓட்டிக்கொண்டு ஜாம்பீஸ் ஐ ரோட்கள் போல அழித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இவ்வளவு ஜாம்பீஸ் ஐ மோதிய பிறகும் என் ஆர்வியில் ஒரு சிறிய ஸ்கிராட்ச் கூட இல்லை. நான் ஷவல் ஐ எடுத்துக்கொண்டு கதவை திறந்தேன். இப்போது என் உண்மையான வேலைதான் தொடங்கப் போகிறது. கிறிஸ்டல் காஸ் ஐ சேகரிக்க வேண்டும். நான் ரத்தம் படிந்த சாலையில் இறங்கினேன். அருகில் இன்னும் சில ஜாம்பீஸ் உயிருடன் அசைந்து கொண்டிருந்தன. அவற்றை ஒவ்வொன்றாக முடித்துவிட்டு அவற்றின் உடல்களை தேட ஆரம்பித்தேன். ஆனால் முதல் சில ஜாம்பீஸ் இல் கிறிஸ்டல் கா எதுவும் கிடைக்கவில்லை. பரவாயில்லை, இன்னும் தேட வேண்டும். ஏனென்றால் இப்போது எனக்கு தெரியும். ஒவ்வொரு கிறிஸ்டல் கார் மும் என் ஆர்வியை இன்னும் வலிமையானதாக மாற்றப் போகிறது.